வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் 2013 ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா என்னோட டெட்டு மார்க் என்ன, நான் எப்படி படித்தேன் ஓகேங்களா. ஸோ அப்போ இருந்த பேட்டர்ன், அப்போ இருந்தக்கூடிய சிலபஸ்ஸு, ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டெட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 2012ஆம் ஆண்டு தான் டெட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நான் அப்போ வந்து என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 2011 நான் வந்து பிஎட் கம்ப்ளீட் பண்ணுறேன். பிஎட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ராமகிருஷ்ண மிஷன் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அந்த இயர் ஓகே ஜூன் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே எம்எஸ்சி ஜாயின் பண்ணுறேன். 2011 2013 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி ஓகேங்களா. ஸோ அது வந்து இங்கே ஈரோடு சிஎன்சி காலேஜ் ஓகேங்களா. ஸோ பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு வாசவி காலேஜ். ஸ்கூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 to 5 வந்து ஒரு வில்லேஜ், காவேரிப்பட்டி வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படித்தேன். 6th வந்து பார்த்தீங்கன்னா கோனேரிப்பட்டி ஸ்கூலு. 7th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா தேவூரில் படித்தேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி, நெக்ஸ்ட் பிஎட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சி இப்படி படித்தேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிச்சிருந்தேன். நான் போய் எக்ஸாம் எழுதினேன். அதில் வந்து என்னால் பாஸ் பண்ண முடியல. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தாங்க. 150 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 1.5 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் பாஸ் பண்ண முடியல. பேப்பர் 2 ஓகேங்களா. ஸோ இதுலேயும் பாஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பண்ண முடியல ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2013 திரும்ப எக்ஸாம் வந்துச்சு ஓகே. 2013 வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எக்ஸாம் வந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ணி கிளியர் பண்ணி, ஸோ உங்கள் எம்எஸ்சி படிக்கும்போதே சைட் பை சைடாக என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணி இந்த டெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ப்ரிப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ நான் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ஒர்க் எல்லாம் ஓகே, இந்த ரெக்கார்டு ஒர்க்கு, இன்டர்னல் எக்ஸாம் படிக்கிறது, மற்றபடி காலேஜ் என்னென்ன ஒர்க் கொடுக்கலாம் அந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 10க்குள்ளே இந்த ஈவினிங் முடிச்சுட்டு மார்னிங் ஓகேங்களா 4 to 7 ஓகே இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் டெட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஓகேங்களா. ஸோ அந்த 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடிஞ்சிச்சு ஓகேங்களா. இன்கேஸ் நான் அந்த டைம் வந்து ஒர்க் யூஸ் பண்ணல அப்படின்னா திரும்ப அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணவே முடியாது. ஏன்னா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு, புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டைம் இந்த 2013 அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளியர் பண்ண முடிஞ்சு. இந்த எக்ஸாம் நான் எங்கே எழுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பாய்ஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதுனேன் ஓகேங்களா. ஸோ நம்ம ஊருக்கு பக்கத்துலேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடண்ட்டாக போய் எழுதணும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து என்னால் வந்து அழகாக கிளியர் பண்ண முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் படித்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான். ஸோ அப்போ இருந்த அந்த சமச்சீர் புக்கு தான் படித்தேன் 6th-லேருந்து 10th வரைக்கும். நெக்ஸ்ட்டு 11th and 12th ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாபிக் வந்து தேவையோ அது எல்லாமே தேடி தேடி நோட்ஸ் எடுத்து மெயினாக ஓகேங்களா. ஸோ நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ ஸ்கூல் புக்கு படிப்பேன், ரிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவேன் ஓகேங்களா. மெயினாக ரிவிஷன் வந்து போயிட்டே இருக்கும். எப்பவுமே படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு பாஸ்ட் ரிவிஷன் பண்ணிடுவேன். என்ன நான் படிச்சேன்னு சொல்லி ரிவிஷன் பண்ணிவிட்டு சைக்காலஜியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3 நோட்டு தீர்த்திருப்பேன் ஓகேங்களா. சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் கிளாஸ்மேட் நோட்டு, பெரிய நோட்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 நோட்டு தீர்த்திருப்பேன் சும்மா எல்லாமே. ஏன்னா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஎட்லேயே நல்லா படிச்சிருக்கும் ஓகேங்களா. பிஎட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி நல்லா படித்தோம். ஸோ அந்த சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. அது வந்து ஒரு 3 நோட் வந்து போட்டு நோட்ஸ் எழுதிட்டு அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தனியாக A4 ஷீட் எழுதி படிச்சுக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து 2 கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு. அந்த 2 கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த கொஸ்டின் பேப்பர் தான் 2012 இந்த கொஸ்டின் பேப்பரு. அதுக்கப்புறம் 2012 சப்ளிமெண்ட்ரி ஓகேங்களா. இதில் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டான், இந்த 150 கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டான் எழுதிக்குவேன். 1 2 3 4 5 அப்படியே ஓகே 30 கொஸ்டின்ஸ் போட்டு இந்த சைக்காலஜியா. ஸோ சைக்காலஜி இந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்டான் ஓகேங்களா. அது மாதிரி நோட் பண்ணி தமிழ் அதேமாரி தான் எங்கே கேட்டனோ அந்த ஏரியாவை மட்டும் தேடி தேடி படித்தேன் ஓகேங்களா. அந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படித்தேன் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி 150 கொஸ்டின்ஸ்க்கும் நான் எழுதி இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன்.
அதேமாரி அடுத்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக ஹேண்ட் ரைட்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு டெஸ்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் அது வந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுமாரி கொஸ்டின்ஸு கடையில் கிடைக்கக்கூடிய புக்ஸு ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து போட்டு போதும். அப்போலாம் அந்தளவுக்கு யூடியூப்பு இது மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேஜில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்போ கையில் கிடைச்ச கொஸ்டின்ஸ் வச்சு நான் டெஸ்ட் வந்து போட்டு பார்த்தோம். சைட் பை சைடு பேப்பர் ஒன் கொஸ்டின் பார்த்தீங்களா? ஸோ அதில் கேட்ட கொஸ்டின்ஸ் தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, EVS. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் சோசியல் அதெல்லாம் படிச்சுட்டு போயிட்டேன். ஓகேங்களா? மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் ஒன் கொஸ்டின் இதையும் விடல. ஏன்னா அங்கே தமிழ் இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணிட்டேன், அதுவும் படிச்சுட்டு போயிட்டேன். ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின் எடுத்த அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே வச்சிருப்பேன். ஓகேங்களா? இப்போ 32வது கொஸ்டின் தமிழ் அப்படின்னா அந்த 32வது கொஸ்டின் தமிழானது எந்த கிளாஸ் 10th பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 26 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். அந்த கொஸ்டின் படிக்கும்போது அந்த 10th அந்த லெசன்ஸ் வந்து தெளிவாக படிச்சுப்பேன். ஓகேங்களா? இங்கிலீஷ் அதே மாரி தான். ஸோ அப்படி பண்ணி படிச்ச வேண்டி தான் நான் போய் எக்ஸாம் வந்து எழுதுனேன். அப்படி எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கொஸ்டின் பேப்பர் இதுதான். 2013 என்னுடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 87 மார்க் அடித்தேன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தாவே நமக்கு இதாக இருக்கும். நார்மல் சைஸ் வச்சுக்கலாம். இது வந்து சைக்காலஜி. ஓகேங்களா? சைக்காலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்டிருந்தாங்க. மெதுவாக போகிறேன். இதே கொஸ்டின்ஸ் அப்படியே சில கொஸ்டின்ஸ் வந்து இதெல்லாம் தான் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஒரு மாணவன் 6 மாதங்களில் ஓவிய பயிற்சியை கற்கிறான், அவன் கற்றல் வளைகுடானது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும்? எஸ் டைப்பில் இருக்கும். ஓகேங்களா? இதை நான் யூஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? எக்ஸாம்லேயே அப்போயே எக்ஸாம் முடிஞ்சு அங்கே ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் அப்டேட் பண்ணாங்க. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஓகேங்களா? செக் பண்ணிட்டேன். அதேமாதிரி லாஸ்ட் பேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் ஒர்க்குக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் மேக்ஸுக்கு வந்து ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஒரு 3 பேஜ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் சோசியலுக்கு பார்த்தீங்களா அங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடிவிலின் தந்தை இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதுமாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ண முடிஞ்சு. நான் எடுத்த மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் வந்து ஒரு 16 கொஸ்டின் தான் அடிச்சு. ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸு. 30 கொஸ்டினில் 16 கொஸ்டின் தான் ரைட்டாக போட முடிஞ்சிச்சு. தமிழும் பாருங்கள் அதில் பாதி தான் 30ல் 15 கொஸ்டின் தான் போட்டேன். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சேம் தான் 50% தான், ஒரு 14 தான் போட்டேன். மேக்ஸிலும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து 42. ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே படிச்சுட்டு போயிட்டேன். ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 4 கொஸ்டின் இருந்துச்சுங்களா? டெட்டு பேப்பர் 2ல் 2 பேப்பர் 1 இருந்துச்சா? இது எல்லாம் படிச்சுட்டு போயிட்டேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கேருந்து கேட்டாலும் அந்த ஏரியாவை முக்கியமாக படிச்சுட்டு போனேன். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் என்னால் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சம்ஸும் போட முடிச்சு. சயின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும். ஓகேங்களா? ஸோ மெயினாக 10th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிச்சுட்டேன். ஓகேங்களா? அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் அடிக்க முடிச்சு. ஸோ ரெண்டுலேயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 60க்கு 42 போட்டேன். ஓகேங்களா? ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய மார்க் வந்து 87 மார்க் எடுத்தேன். ஓகேங்களா? லாஸ்ட் என்னோட டெட் வந்து மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 87 மார்க். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களாலையுமே ஒரு நல்ல மார்க்கானது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது. உங்களால் எந்த அளவுக்கு படிக்க முடியுதோ. ஓகேங்க? எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ 2025ல் டெட் எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, இல்லை கன்ஃபார்ம் வருது. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களால் எது நல்லா வரும்? நீங்கள் தமிழ் நல்லா பண்ணுவீங்களா, இல்லை இங்கிலீஷ் நல்லா பண்ணுவீங்களா, உங்களுக்கு மேக்ஸ் நல்லா பண்ணுவீங்களா, இல்லை சயின்ஸ் நல்லா பண்ணுவீங்களா, இல்லை சோசியல் சயின்ஸ் நல்லா பண்ணுவீங்களா? ஓகேங்களா? ஸோ இல்லை சைக்காலஜி பண்ணுவீங்களா? ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா வருமோ அந்த சப்ஜெக்ட் நல்லா படிங்க. நான் படிக்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் பேப்பர் தான் என் கையில் கிடச்சி. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 2023 ஓகேங்களா அப்போ நடந்த கிட்டத்தட்ட ஒரு 34 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த 34 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் 100 மார்க்குக்கு மேலே டெஃபினட்டாக எடுக்க முடியும். மாற்றமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ஸ்கேல் திருப்பி நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணி வைக்கலாம். அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இன்ஸ்டியூஷனில் டெஸ்ட்டை வச்சுட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா
கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். மெயினாக கொஸ்டின்ஸ் அதிகமாக பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எங்கிருந்து கேட்டால் எப்படி கேட்டிருக்கான் ஓகேங்களா, அது நல்லா நீங்கள் பார்த்துட்டா தான் நீ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா பின் வருவனற்றுள் எது ஒரு தங்க விகிதம் என அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக அதான் 7th ஓகேங்களா 14வது பேஜில் ஓகேங்களா. இது வந்து 8th மேக்ஸில் வடிவில் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி படிக்கணும் ஓகேங்களா. இது மாதிரி கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி படித்தா மட்டும் தான் உங்களால் வந்து ஈஸியாக அடிக்க முடியும், இல்லைன்னா அடிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது ஓகேங்களா. எல்லா கொஸ்டின்ஸுமே எங்கே கேட்கணும் அதே இடத்துல தான் கேட்போம் ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் திரும்ப திரும்ப எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக அடிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் எது மற்றவையிலிருந்து மாறுபட்டது. பை கொடுத்துருக்கான், 22/7 கொடுத்துருக்கான், இங்கே இ கொடுத்துருக்கான், இங்கே √2 கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் 149 7th அப்படியே பாக்ஸ் சம்திங் கொடுத்து தான் நினைக்கிறேன் பழைய புக்கில். இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் சயின்ஸ் ஓகேங்களா. ஸோ உங்களாலையும் முடியும், நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பாருங்கள், பார்த்தாவே நீங்கள் ஈஸியாக டெட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா. தேங்க்யூ.